யாருங்க பிரசிடிங் ஆஃபீஸர் பார்த்துட்டு போயிடுறேன். ஆஃபீஸர் யார்? போலிங் எவ்வளவு? பிரசிடிங் ஆஃபீஸர் நீங்கள் தானே? போலிங் எவ்வளவு இருக்கு? வெளிச்சமா இருக்கா? கொஞ்சம் வெளிச்சம் வர மாதிரி இருட்டில் இருக்க பலருக்கு தெரிய மாட்டேங்குது. ரெண்டாவது மிஷினில் இருட்டாக இருக்குது, முதல் மிஷின் லைட்டாக இருக்குது. யார் நீங்களா பிரசிடிங் ஆஃபீஸர்? கொஞ்சம் வெளிச்சம் பண்ணுறாங்க. நீங்கள் முதல் மிஷினில் வெளிச்சம் இருக்குது, ரெண்டாவது மிஷினில் வெளிச்சம் இல்லை. வாங்க. இப்போ விவி பேடில் வெளிச்சம் இருக்குல்லன்னா அப்போ குறைபாடு இருக்குல்ல, அப்படியே இதை வைக்கிறீங்க. பேப்பரில் வச்சுட்டு போக வேண்டியதானே? ஓ, மெஷினில் லைட் பட்டால் வேலை செய்யாதுல்ல, இப்போ வெளிச்சம் வேணும்ல. இருட்டுக்குள்ளே இருக்குப்பா. ஒரு மெஷினில் போட்டு போயிடுவாங்க. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஹலோ வெளிச்சம் வச்சா டிவி பேடு ஒர்க்காகாது. ஒரு குறைபாடு இருக்குல்ல, அப்படியே பேப்பரில் வைக்க வேண்டியது. வெளிச்சம் வச்சா டிவி பேடு ஒர்க்காகாது. வெளிச்சம் இல்லாட்டி மக்களுக்கு சிம்பிள் எப்படி தெரியும்? எங்க போய் பாருங்க, ரெண்டாவது விஷயம் தெரியுது, மூணாவது விஷயம் தெரியுது. கொஞ்சம் நடிகர் மன்சூர் அலி கான் சொல்லுங்க, யாராவது கூப்பிடுங்க. இதில் வெளிச்சம் பண்ணுதா, அதில் இருட்டா இருக்கு. கொஞ்சம் தள்ளுங்க. வாக்கு இயந்திரம் 102 ஓட்டு போயிடுச்சு. அவன் போட்டாலும் போடலையோ அதை கொஞ்சம் தள்ளுமா, லைட்டாக தள்ளுமா. லைட்டு கட்டியிருக்கீங்க, வெரி குட். நல்லா வேலை செஞ்சுருக்கீங்க. 2 செகண்ட்லேயும் வெளிச்சம் பண்ண மாதிரி பாதி மெஷினில் இருட்டில் வச்சு எவ்வளோ போலிங் ஆயிருக்கு? எவ்வளோ போலிங்? 108 தானா? ஒரு நிமிஷம் ஒன்று தெரியுங்க. வெளிச்சமாக இருக்கு. பல இடங்களில் ரெண்டாவது மிஷினில் வெளிச்சமே இல்லை. இங்கே நல்லா இருக்கு. கலாக்காம இருக்கு. கலாக்காம சாப்பிட்ருக்கியா? சின்ன இருக்கும்ப போட்டி நீ சொல்லணும். வெளிச்சமா இருக்குப்பா. பல இடத்துல ரெண்டாவது மிஷினில் வெளிச்சம் இல்லை. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து காட்டுப்பா. அது ஒரு எடுத்துக்கிட்டு கூட அப்போ தானே தெரியும். கொஞ்சம் மேலே பாய்ச்சனாக இருக்கலாம், எதாக இருக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக 10வது நிமிஷம் மயங்கிட்டேங்க. அப்படியே சர்ன்னு தலை சுற்றுது. இங்கே வலிச்சது, வலி தாங்காமல் ஆம்புலன்ஸில் போனேன். அதை காட்டுறேன். தமிழ்நாட்டில் வந்து வெடிகுண்டு வச்சாங்க, ராஜீவ்காந்தி செத்தா. அப்படியே கொண்டாடா. ஏன் 75 நாள் ஜெயலலிதா படுக்க போட்டிருந்தாங்களே, அதுக்கு ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? இந்தாங்க ரிப்போர்ட்டு பார்த்துங்க, எடுத்துங்கம்மா, தெளிவாக எடுத்துங்க. ஃபுட் பாய்சன் கொடுத்துருக்குறாங்க, அதுதான் இருக்குது. இதில் வைரல் சொன்னால் அது ஆங்கிலத்தில் அதான் அர்த்தம். அதிக இடங்களில் வந்து ரெண்டாவது மிஷின் வந்து இருட்டில் வச்சுருக்காங்க, கொஞ்சம் வெளிச்சத்தில் வைக்கலை. அதை சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆமாம், அது ஒன்று தான் குறைவு. பல இடங்களில் வந்து விவி பேடு வந்து வெளிச்சம் பட்டாக்க அது வேலை செய்யாது அப்படின்னா அப்புறம் எதுக்கு இந்த பேசாமல் பேப்பரில் நடத்திட்டு போகலாம்ல? குறைபாடு இருக்குல்ல. இப்போ விவி பேடில் வெளிச்சம் பட்டால் கேட்குறீங்களா?
தினத்தந்தி நிருபர் அவர்களே நல்லா கேட்டுக்கோங்க. ரெக்கார்டே பண்ணுங்க. விவிபேடில் வெளிச்சம் பட்டா மிஷின் வேலை செய்யாது, மிஷின் வேலை செய்யாதுங்கிறாங்க. அப்போ குறைபாடு இருக்கா இல்லையா? அப்போ ஓட்டு போடுற மக்களுக்கு வெளிச்சம் வேணுமா இல்லையா? சிம்பிள் மேலே சிம்பிள் 2வது மிஷினில் சுத்தமாக வெளிச்சம் இல்லை, இருட்டில் வச்சுருக்காங்க. விவிபேடில் வெளிச்சம் பட்டால் மிஷின் வேலை செய்யாதுங்கிறாங்க. அப்புறம் பார்க்குறவனுக்கு சின்ன தெரியணுமா இல்லையா? அதை நான் சொல்லிட்டு வந்தேன். கொஞ்சம் விலைக்கு வெளிச்சம் படுற மாதிரி வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம். உங்களுடைய வாக்கு செலுத்திட்டீங்களா? இதுக்கு மேலே பேச இல்லை, இப்போ தான் போய் செலுத்தணும். ஒரு குறைஞ்சது 250 பூத்தாவது பண்ணி இப்போ ஒரு 60 முடிச்சுட்டு 5 மணிக்குள்ளே போய் என் வாக்கு செலுத்தியிருக்கேன். எந்த ஊரில்? எம்எம்டிஏல இருக்குது, அரும்பாக்கம். இந்த கோயில் மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கு. சரிங்க. இப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியாக போயின்னு இருக்கிறீங்க. ஆமாம், எல்லா பொதுமக்கள் கிட்ட எப்படி இருக்கு? நல்ல பயங்கர வரவேற்பு இருக்குது. நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க, லைனில் நின்று போடுறாங்க, மகிழ்ச்சியாக ஓட்டு போடுறாங்க. சந்தோஷம், வரவேற்கிறேன். வேற ஏதாவது ஓட்டு போடுறோம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நான் வயரெல்லாம் டியூப்லாம் அத்து விட்டுட்டு வந்திருக்கேன். அது ஒரு தொகுதி மக்களை பார்க்கணும் நிற்கிற. ஆமாம் ஆமாம், அது எப்படி நான் தொகுதியில் நிற்கிறேன். அது நம்ம தளபதி இல்லாமல் யாருமே இல்லாத அனாதை நான் விட்டுட்டு போக முடியாது இல்லையா? அதுக்காக நான் அடிச்சு வந்துட்டு வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து பூத் ஏஜென்ட்டு யாரும் இல்லைங்களா? யாரும் இல்லை ஐயா, மக்கள் தான் ஏஜென்ட்டு, மக்கள் தான் முதலாளி. சொல்லிட்டு அது முன்னாடியே சொல்லிட்டேன். நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். சரி, நிறைய இடத்துல பணம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக கொடுக்குறாங்க. 500, 1000, 2000 கொடுக்குறாங்க. சில தொகுதியிலையும் கொடுக்கல. நீங்கள் அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன சொல்கிறீங்க? அது வந்து அந்த அளவுக்கு மக்கள் ஏழ்மை நிலையில் இருக்காங்க. ஒரு 500 ரூபா போட்டால் ஓட்டு போகிற நிலைமையில வச்சுருக்காங்க. அதுதான் ராஜதந்திரம்ங்கிறது. அது வந்து மிகவும் வெட்கக்கேடானது. ஓட்டும் காசும் கொடுக்கப்படக்கூடாது. அதை அவர்களை வாழ்வாதாரத்தை உயர்த்தலை, யாருமே உயர்த்தாமையே ஏமாற்றிக்கிட்டே அவங்கள பிச்சைக்காரங்களாக வச்சுருந்துட்டு மக்கள் தலை நிமிர்ந்து வாழ்கிறதுக்கான வசதிகளை இந்த ஆளுங்கட்சிகள் ஆண்ட 70 வருஷம் ஆண்ட கட்சிகள் எதுவுமே முன்னெடுக்கலை. அது ரொம்ப வருத்தத்துக்கு விஷயம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழான்னா அது இந்தியாவில் நடக்கிறது தான். மற்ற வகை ஏற்பாடெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? இல்லை, இந்திய ஜனநாயக திருவிழாவில் ஒரு சின்ன திருத்தம். நாடக தேர்தல் திருவிழா இது. நாடக உதாரணத்துக்கு 100% வாக்கு அப்படின்னு சத்யபிரதா சாகு, இதை நான் தைரியமாக சொல்லுவேன். கேண்டிடேட்டா பீச் ஓரம் கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணி கீழே மேட்டு போட்டு மேலே கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அவர் வந்து பயங்கரமாக பேட்டி கொடுக்குறாங்க. பல வசதியான குரூப் மக்கள், மேல்நிலையில் இருக்கிற மக்களை வச்செல்லாம் உட்கார்ந்து மிகப்பெரிய ஒரு ஆடம்பரம். இந்த பணம் எதுக்கு செலவழிக்கணும்? ஏன் செலவழிக்கணும்? இது வந்து 1 லட்சம் கோடிக்கு மேலே செலவாகுது. தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளோ செலவழிக்கப்படுதுங்கிறது தெரியணும். பிளாஸ்டிக்கில் விளம்பரம் பண்ணுறாங்க. அரசாங்கம் பிளாஸ்டிக்கு கூடாங்குது. பேனர் வைக்கிறாங்க, 100% ஓட்டுன்னு போட்டு அதெல்லாம் பிளாஸ்டிக் தான். அரசாங்கத்தை மீறி தான் செயல்படுது. ஸோ அவங்க இந்த ஓட்டு இதை வந்து இன்னமும் வருத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது சந்தேகம் இல்லை, இது நிரூபணமானது. அது 100க்கு 1000 விளக்கு தவறு. இதில் எல்லா தப்பும் நடத்த முடியும். இது ஒரு தேர்தல் நாடக திருவிழா. இது கொஞ்சம் சீட்டை நீங்களும் ஜெயிச்சுக்கிட்டு போங்க, இந்த இதில் நடக்காதுங்கிறதுக்காக கண்கட்டு வித்த பூச்சை அப்படி காட்டுறதுக்காக தான் இது ஒரு தேர்தல் நடத்தப்படுதுங்கிறத ஆணித்தரமாக நம்புகிறேன். பாம்புதிங்கிற ஊரில் நடத்துண்டு நமக்கு அப்படின்ட்டு நான் தன்னந்தனியாக போராடுறேன். எந்த ஒரு கூட்டணி அமையல, கிடைக்கல. என் மீது பல வாதங்கள் வைக்கப்பட்டது. இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு பிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் முஸ்லீம்கள் அப்படி அப்பட்டமாக சொல்கிறாங்க. அது சத்தியமான பொய். அது எப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வரும். உண்மை ஒரு நாள் தெரிய வரும்ல. நான் பல தேர்தலில் போட்டி போட்டுட்ருக்கேன். சத்தியமான உண்மை தெரிய வரும். தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தெரிய வரும். நான் எப்படிப்பட்ட நேர்மையானவன், மக்களுக்காக உழைக்கிறேங்கிறது தெரிய வரும்.